ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம பார்க்க போகிற இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7 விதமான சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்குது. அந்த 7 சக்கரங்களையும் இயங்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரமும் தனித்தன்மை வாய்ந்தது. அந்த 7 சக்கரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம இந்த முன்னால் வீடியோலாம் போட்டிருக்கிறோம். பட் இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 7 சக்கரங்களும் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய முதுகெலும்புல இருந்து எல்லா சக்கரங்களும் இருக்குது. ஸ்ட்ரைட்டா நேரா கீழே இருந்து மேல் நோக்கி இருக்குது எல்லா சக்கரம். முதல் சக்கரம் எங்க இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய முதுகெலும்புக்கு முடிவுல, அதாவது நம்மளுடைய ஆசனம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சக்கரம் ஆரம்பிக்குது. இதுல இருந்து வரிசையா முதல் சக்கரம் அங்க, அதுக்கு அடுத்த சக்கரம் அதற்கு மேல, அதுக்கு அடுத்த சக்கரம் தொப்புள்ள, அதற்கு அடுத்த சக்கரம் நம்மளுடைய இருதயத்துக்கு நேர் பேக்ல, இதயத்துக்கு நேர் பேக்ல, அதற்கு அடுத்த சக்கரம் நம்மளுடைய வாய் தொண்டை இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு நேராக அந்த இடத்துல இருக்குது பின்னால். அதற்கு அடுத்த சக்கரங்கள் நமக்கு மேலே மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிறாங்களா, ஸோ அந்த இடத்துல அங்கே வருது கடைசியான சக்கரம். ஸோ இதற்கும் மேலே நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து வெளியில் போயிடும். அதோட ஃபுல் எனர்ஜி பவர் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அது வெளியில் போயிடும். ஸோ அது நம்ம ஈஸியாக எல்லாரையும் பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது முடியாது. ஸோ அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு அது பண்ணுறதுக்கும் நம்ம ரெகுலரான பயிற்சிகள் வேண்டும். நம்ம சொல்லியிருக்கோம், நிறையா முறை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த மூலாதார சக்கரம். ஃபஸ்ட்டு பார்க்குறது மூலாதார சக்கரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலாதார சக்கரம் என்ன பண்ணுது நமக்கு அப்படின்னு, நம்மளுடைய அடிப்படை தேவை, அதாவது நம்ம ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடியதுதான் இந்த மூலாதார சக்கரம். ஒரு இடத்துல நிலையாக நிற்கிறதுக்கு அதற்கான உபயோகிக்கக்கூடிய சக்கரம். நம்மளுடைய உடலை நம்மளுடைய உடம்பை, இந்த சரீரத்தை ஒரு இடத்தில் நிலையாக நிறுத்தக்கூடியது இந்த மூலாதார சக்கரம். இரண்டாவது சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம். இந்த இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம், சரிங்களா. மணிப்பூரகம் மூன்றாவது சக்கரம். இந்த மணிப்பூரகம் மூன்றாவது, சுவாதிஷ்டானம் இந்த இரண்டாவது சக்கரம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய உயிர் இருக்கு பார்த்தீங்களா, இதை உணர்ச்சிகள், நம்மளுடைய பாலினத்தை அதிகப்படுத்தக்கூடியது, இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சுவாதிஷ்டானா அந்த மாதிரி வேலைகளை செய்கிறது. மூன்றாவது சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு பின்பக்கத்தில் இருக்குது. இது நம்மளுடைய உணவுகள், செரிமானம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சரியாக செய்யும். சரியாக நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியலாம். ஸோ இந்த சாப்பாடுகளெல்லாம் சரி செய்து வயிற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் சரியாக இயங்க செய்யக்கூடியது தான் இந்த மூன்றாவது சக்கரம், மணிப்பூரகா. அடுத்த சக்கரம் அநாதகா சக்கரம். இது நம்மளுடைய இதயத்துக்கு பின்புறம் இருக்குது. இது அன்பு, பாசம், இந்த மாதிரி நம்மளுடைய சொந்த பந்தங்கள், இவங்களெல்லாம் நம்மளுடைய உறவுகளை எல்லாம் ஒரு கட்டுக்குள் வைத்துக்கொள்ள, நம்ம எல்லாரும் அன்பாக பேசுவதற்கு, பழகுவதற்கு, அதற்காக இந்த சக்கரம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஐந்தாவது சக்கரம் விசுத்தா சக்கரம். இது நம்ம தொண்டைக்கு பின்பக்கத்தில் இருக்குது. நம்மளுடைய உணவுகளில் நம்ம சாப்பிட பார்த்தீங்களா, நம்மளுடைய உணர்வுகள், இது நம்மளுடைய நம்ம பேசுகிறோம், தொண்டையிலேருந்து தான் நமக்கு பேச்சு வருது, நாக்கிலேருந்து வாயிலேருந்து வெளியே வருது. அதனால் இது நம்மளுடைய தொண்டையிலிருந்து வரக்கூடிய தகவல் தொடர்புடைய அனைத்து விஷயங்களையும் இந்த சக்கரம் சரியாக பராமரித்து கொண்டு இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஞா சக்கரம். இது நம்மளுடைய நெற்றி பகுதியிற்கு புருவ மத்தியில் இருக்குது. இது நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது. நம்மளுடைய விழிப்பு உணர்வு அதை
ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்கரம். இந்த சக்கரம் வந்து நம்மளுடைய நெற்றிக்கண், 3வது கண் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல பின்பக்கத்துல வந்து இருக்குது. இந்த மாதிரி எல்லா சக்கரங்களும் வந்து நம்ம உடம்புல வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. இதை வந்து நம்ம வந்து பொறுமையாக ஆக்டிவேட் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னு நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் மீண்டும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இந்த பதிவை வந்து எப்படி இந்த எல்லா சக்கரத்தையும் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில் வந்து கொடுக்கலாம். இது வந்து தினம் தினம் நம்ம வந்து பயிற்சிகள் செய்ய செய்ய தான் நமக்கு வந்து இந்த சக்கரங்கள்லாம் நம்ம உடம்புல வந்து வேலை செய்யும் அப்படின்னு பல ஞானிகள், ரிஷிகள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பரமஹம்ச யோகானந்தரும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாரு. பாபாஜியும் அதை தான் சொல்கிறாங்க. அவங்க சொன்னது தான் எல்லாரும் அவருடைய சீடராக இருக்கக்கூடிய லஹரி மகாசாய், யுக்தேஸ்வர்கிரி, பரமஹம்ச யோகானந்தர் எல்லா யோகிகளும் சொல்லக்கூடிய அதே விஷயம். பயிற்சிகளை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம செய்யும் பொழுதுதான் நமக்கு வந்து அதோடைய பலன் வந்து முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து இந்த பயிற்சியை செய்யணும். இது வந்து சுவாச பயிற்சி. இந்த சுவாச பயிற்சியை தான் நம்ம வந்து கிரியா யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம அதில் நிறையா கொடுத்துருக்கோம். இந்த யோகத்தை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இந்த பயிற்சியை வந்து ரெகுலராக தினமும் ஒரு வேலை செய்யலாமா 2 வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஒரு நேரம் வந்து செய்யலாம். கொஞ்சம் பழக பழக இதோட 2 நேரம் செய்யுங்க. அதே போல் இதோட டைமிங்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 நிமிடத்துலேருந்து 6 நிமிடம், 7 நிமிடம், 8 நிமிடம் இப்படி வந்து நீங்கள் அதிகப்படுத்துங்க. அது போக வந்து நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, ஒரு ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துலையும் இந்த பயிற்சி வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். பயிற்சியை செய்ய செய்ய வந்து நமக்கு வந்து இந்த சக்கரத்தோட பவர் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாகி கொண்டே வரும். இதோட எனர்ஜி லெவல் வந்து நம்ம உடம்பு கூடிக்கிட்டே வரும். நமக்கு அப்படி கூடுற பொழுது வந்து நம்மளுடைய சக்திகள் அனைத்தும் வந்து ஒரு பிரபஞ்சத்தோட பிரதிபலிப்பாகவே இருக்கும். நம்ம மூலியமா வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு இந்த பூமியில நம்ம எதற்கு பிறந்தோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து செய்வதற்கு சரியான பாதையில வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மைத்தன்மை. நம்ம வந்து நாம் எதனாலும் செஞ்சால் சரியாக வருமா அப்படின்னா வராது. இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணும் பொழுது வந்து நம்ம எதற்கு வந்தோமோ அந்த விஷயத்தை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் செய்யக்கூடியது அது வந்து மட்டும்தான். பிரபஞ்சம் தான் நம்மளை வந்து இயக்கி கொண்டு இருக்கிறாங்க. நாம் வந்து வந்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வந்து ஒரு நல்ல பதிவில் வந்து அடுத்து சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்த பதிவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கொள்ளட்டும். தெரியாத விஷயங்கள் எது இருந்தால் கீழே சொல்லுங்கள். அதை பற்றி நாம் வந்து அடுத்த ஒரு பதிவில் வந்து ரெடி பண்ணி பேசலாம். மகாவதார் பாபாஜி, லஹரி மகாசாய், யுக்தேஸ்வரிகிரி, பரமஹம்ச யோகானந்தர் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுட்டு, எல்லா மதமும் எல்லா இனமும் ஒன்று தான். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.